Hello everyone, I'm Naveen. Welcome to another channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Squid Game Season 2 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு Squid Game Season 1 ஓட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு சீரிஸ் பார்க்கலாம். ஸோ முழு சீரிஸும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து Squid Game Season 2. ஸோ எங்கேருந்து Season 1 லாஸ்ட் 9th எபிசோட்ல விட்டாங்களோ அந்த ரெட் கலர் ஹேர்லாம் பண்ணிட்டு வருவார் பார்த்தீங்களா ஏர்போர்ட்குள்ள, அங்கேன்னு கட் பண்ணி தான் வந்து Season 1 ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான கண்டினியூட்டி. ஸோ அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் புரியும். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்டே வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த மேனேஜர் ஒருத்தன் இருப்பான், ஃப்ரண்ட் மேன்ட்டுன்னு. ஸோ அவர்கிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிடுவார். ஸோ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. பார்க்க போனால் அவர் ஃப்ளைட் ஏறி வந்து அவரோட டாக்டருக்கு வந்துட்டு வெளியூரில் இருக்கா, ஃபாரின்ல இருக்கா, அவர் கூட தான் போய் பார்க்கறது அவரோட பிளான். பட் இது ஒரு சேஞ்ச் ஓவருங்க, செம்ம சேஞ்ச். அந்த ஏர்போர்ட்லேருந்து டேர்ன் பண்ணி ஒன்று வருவார் பார்த்தீங்களா. அண்ட் வந்துட்டு அவரோட அடுத்த ஒரு பர்பஸ் என்னன்னா, இந்த ஸ்குவிட் கேமை முடிக்கணும். இந்த ஸ்குவிட் கேம் யார் நடத்துறா, அது ஹில்னா மட்டும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்குவிட் கேம் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கேம் ஸ்டில் நடக்குதுன்னா, ஸோ யாரோ இது ஒரு பர்பஸ்க்காக தான் பண்றான். ஸோ அதை நம்ம இந்த கேம்னால வந்து நிறைய பேர், ஒரு அப்பாவி மக்கள்லாம் வந்து சாவுறாங்க. அது வந்து பணத்துக்கு ஆசைப்படுறவங்க தான் சாவுறாங்க. எனக்கும் அது நியாயமா தாங்க பட்டுச்சு. யாரோ அப்பாவி மக்கள் சாவல, பணத்துக்கு ஆசைப்படுறாங்க தான் சாவுறாங்க. அது யாரு வந்துட்டு கேம்லேருந்து வெளியா ஆவலையோ அவங்களாம் கண்டிப்பா செத்து தான் ஆகணும், என்னைய பொறுத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேமும் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த தீவு எங்க இருக்கு, அந்த கேமை யார் நடத்துறா கண்டுபிடிக்கிறது வழியா கடைசியில அவர் வந்து அவரே இந்த கேம்குள்ள போய் இந்த கேம்குள்ள ஒரு பிளேயரா போய் மூலியமா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவரும் மறுபடியும் அவரோட நம்பர் பிளேயர் 4, 5, 6. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த கடைசி பிளேயர் ஆஃப் த கேம், சரிங்களா? எப்பவுமே போன சீசன்லயும் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கும் கடைசி நம்பர் பிளேயருக்கும் ஒரு இன்டர்கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்குவிட் கேம் வந்துட்டு ஹில்னாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர். இந்த கேம்ல நம்ம ஹீரோ போற கேம்ல வந்துட்டு 2வது என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த கேம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் மேன் தான் வராரு, சரிங்க? கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சவனா செத்துருவான், அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு அவர் ரொம்ப கேஷுவலா எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டாரு. பட் அவரை அவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பதப்பதப்பு இருக்கும். எப்படின்னா வந்துட்டு இவர் என்ன பண்ண போறாரு, அடுத்தது என்ன பிளான் பண்ண போறாரு. பிளேயராகவும் இருக்காரு, பட் வந்துட்டு எல்லா ஃபேஸும் அவருக்கு தெரியும், எல்லா ஐடியாஸும் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பிளேயரா அவர் ஜாயின் பண்ணி, ஸோ நம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஜாயின் பண்ணி ஃப்ரெண்டா இருந்து ஹீரோவே நம்புற அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஸோ கெட்டவன் தான். பட் ஒரு மாஸ்க், அவன் வெளியே வந்து மாஸ்க் போடுறான், ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு புது பிளேஸ், புது ஸ்டாரிஸ், இன்டர்கனெக்ட் ஸ்டாரிஸ் வரும். ஒருத்தி வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் மாசமா கிட்டனால பிரெக்னென்ட்டோட வந்துட்டு வருவா, காசு தேவை, குழந்தைய வளர்க்குறதுக்காக, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு காசு தேவைப்படும், காசுக்காக வருவா. அதே கேம்ல வந்துட்டு பாய் ஃப்ரெண்டும் வருவான், அவங்களோட ஸ்டாரி வரும். என்ன வந்து அம்மா பிள்ளை ஸ்டாரி வரும், அம்மாக்கு தெரியாம பிள்ளைக்கு தெரியாம அம்மா, 2 பேரும் ஒரே கேம்ல கலந்துப்பாங்க. அது ஒரு நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துருவான் தெரியாம, அவனுக்கு ஒரு கடன் பிரச்சனைனால. ஸோ எல்லாம் இந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் காப்பாற்றணும் சாகாம, அதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோட பர்பஸா இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒவ்வொரு கேம் விளாண்டு முடிய இந்த சீரீஸ்ல வந்து புது கேம்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ புது கேம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசனோட கேம் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு முன்னாடி அவர் விளாண்ட கேம் வந்துட்டு என்ன கேம்ஸ் இருக்குமோ அதில் தான் இதுவும் இருக்க போகுது, இந்த கேம்லயும் இருக்க போகுது, இந்த வாட்டி இருக்க போகுதுன்னு நினைச்சாரு. பட் எல்லாருக்கும் ஐடியா கொடுத்துரு. பட் அவருக்கே தெரியாது இந்த கேம் மாத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் நினைச்சிட்டாங்க, நீ வந்துட்டு காசுக்கா ஆசைப்பட்டு வந்துட்டு எங்களை வந்துட்டு சீட் பண்ணிட்ட, பொய் சொல்லிட்ட அப்படின்ட்டு. ஸோ புரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து கூட இருந்தாங்க, நம்மளுக்கு என்ன கேம் தெரியாது, பட் நம்ம ஸ்டிக் டுகெதர், ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை தான் காப்பாற்றணும். மைண்ட் செட் போவாது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவே வந்துட்டு என்னைய மட்டும் காப்பாத்திட்டா போவேண்டா, அதுக்காக எவனை போட்டு தானே பரவாயில்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு, சரிங்களா? ஸோ அப்படிதான் கொண்டு போவாங்க சீசனு. இந்த சீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன வந்துட்டு போலீஸ் கிட்டத்தட்ட அந்த தீவுக்குள்ள தான் அந்த கேம்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட சர்ச்சிங் மூட்லேயே இருப்பாங்க, சரிங்களா? கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க, பட் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, சரிங்களா? அது ஒரு சைடு போகும் அவங்களோட ஸ்டாரிஸ், போலீஸ் கேங்ஸ் அந்த கேங்கை பிடிக்கிறது, சரிங்களா? என்ன வந்துட்டு இப்படிதான் கதையே ஓடும். எனக்கு என்னமோ லிட்ரலி ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. என்ன
இந்த கடைசி எபிசோட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரண்ட் மேனும் வந்துட்டு அந்த கேங்ஸ் ஹீரோ கேங்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் அந்த மேனேஜரு அந்த பிங்க் கலர் சட்டை போட்டுருப்பாங்களே இந்த ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களாம் அடிச்சு போட்டு கன்லாம் எடுத்து எல்லாத்தையும் சுட்டுட்டு ஆல்மோஸ்ட் போற அந்த ஃப்ரெண்ட் மேனை தேடி போற அளவுக்கு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட் மேன்னா பக்கத்துல இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் மேனை நான் பண்ணிடுவேன்னா பிளேன வாசத்தை கழிச்சிட்டு மறுபடியும் அவரோட மாஸ்கை மாட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ஹீரோவை வந்துட்டு லாக் பண்ணிடுவாரு. ஏன்னா வந்துட்டு அவங்களோட அந்த கேங்கே முக்காசி செத்து போயிருப்பாங்க, முக்காசி எல்லா பிளேயரும் செத்துருப்பான். சரிங்களா? இந்த சீரீஸ்ல வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயம்னா டேனோஸ்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. அவன் ஒரு ரேப்பர். எனக்கு அந்த டேனோஸ் கேரக்டர் வந்து லிட்டரலி மாரல் டேனோஸ் இருக்கார்ல அவரோட கேரக்டர் தான் அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனும் மண்டையில பப்பல் அடிச்சுட்டு வருவான், கையில நெயில் பாலிஷ் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோனோட கலர் மாதிரி வந்துட்டு கையில அடிச்சுட்டு வருவான். அவன் கேரக்டரும் ஒரு மாதிரி குக்கியா இருக்கும், ஃபிளட் பண்ணுவான். சீரியஸான சுச்சுவேஷன் கூட ஒரு மாதிரி ஃபன்னியா எடுத்துக்கிறவான், ஃபன்னியா இருந்தான். ஆனா ஒரு முள்ளு கண்டி கொடுத்து செத்துருவாங்க, சப்பியா முடிச்சிருப்பாங்க அவனை. பட் இந்த சீரீஸ்ல வந்து பங்கமா இருக்கும், ஆறிட்டு ரத்தம் தெரிக்கும், ரத்தம் பிச்சுட்டு அடிக்கும், அந்த மாதிரி இருக்கு சீரீஸ். ஸோ எண்டே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் மேன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்துட்டு போட்டு சொல்லியிருப்பாரு. அது ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அதோட தான் சீரியஸே முடியும். அண்ட் வந்துட்டு இந்த வருஷம் 2025 சீசன் 3 த ஃபைனல் சீசன் தான் வந்துட்டு வரோன்னு வந்து கடைசி எபிசோட்லேயே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் செம்ம வெயிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங். இந்த சீசன் 2லையும் வந்துட்டு ஒரு மாதிரி போர்ன்னு சொல்ல ரொம்ப டயலாக்ஸ் இருக்குங்க, ரொம்ப ஸ்லோவாக போகும். பட் வந்து 7 எபிசோட்ஸ் தான். அதுவும் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு எபிசோட் வந்து 1 மணி நேரம். ஸோ டோட்டல் 7 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரே நாளில் வந்துட்டு 7 hours அந்த டெய்லி எபிசோட பார்த்து முடித்தேன். ஸோ விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு அளவுக்கு கம்பேர் பண்ணலன்னா, பட் ஸ்டாரி வேற மாதிரி தான், பட் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த போலீஸ் வந்து தேடுறாங்க போட்ல வந்துட்டு ஒவ்வொரு தீவியா போய் தேடுறது, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லாங்க. அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு ஒரே ஸ்டாரி, ஒரே ஆர்ட். பட் இந்த ஃப்ரண்ட் மேன் ஒன் ஆஃப் த பிளேயரா இருக்கிறது கொஞ்சம் ஒரு கியூரியஸ், எப்படி சொல்றது, ஒரு பயத்திலேயே வச்சுட்டு இருக்கும், ஒரு டவுட்லேயே வச்சுட்டு இருக்கும். அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக சீசன் 3 ஃபைனல் சீசனுக்கு செம்மையாக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறீங்க, யாருக்கெல்லாம் வந்து சீசன் 1 சீசன் 2 பிடிச்சிருச்சு கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.